வணக்கம்மா. இந்த வீடியோ பாண்டிச்சேரியில் எங்கள் அக்கா வீட்டில் எடுத்த வீடியோ. அங்கே நாங்கள் என்னென்ன வாங்கினோம், எப்படியெல்லாம் கூத்தடித்தோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா தங்கச்சி சேர்ந்தாக்கா எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதில் இந்த பலாப்பழத்தை யார் அறுக்கிறதுன்னு தான் போட்டி. கடைசியில் நாங்கள் அக்கா நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எங்கள் அக்கா கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அக்காவே அறுக்க சொல்லிட்டோம். இப்போ அக்கா தான் அறுக்க போகிறாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுதான் அகாராவோட எக் பாய்லர் அண்ட் பவுச். இதோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைல்னஸ் ஸ்டீல் ஆனது. நமக்கு இதுலயே மேல டிரான்ஸ்பரண்ட் லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஈஸியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எக் பவுச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல தான் நமக்கு எக் பவுச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்லருக்கு ஒரு ட்ரேவுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டருமே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெஷரிங் கப்பு. மெஷரிங் கப்புக்கு கீழேயே ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக எக்கில் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ இதை யூஸ் பண்ணி நம்ம தண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேனுவலும் கொடுத்துறாங்க. 2 இயர்ஸ் வாரண்டியோடய வந்துடுது. நான் இந்த மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். மீடியம் பாயில் தான் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அதில் ஃபுல்லாக உள்ளே ஊற்றிட்டு அதுக்கு மேலே எக் ட்ரேவையும் வச்சுக்கிறேன். இந்த பின் இருக்கிறனால நம்ம ஈஸியாகவே வந்துட்டு அதில் ஹோல்ட் பண்ணிக்க முடியுது. எல்லா எக்ஸ்லையும் நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் வச்சிடறேன். அந்த டிரான்ஸ்ஃபர் லிட்டை வச்சும் அப்படியே மூடி வச்சிடறேன். கீழே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் தான். எக்ஸ் எல்லாம் பாயில் ஆனோன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். இதுல எக்கை நம்ம 3 டைப்பா பாயில் பண்ணிக்கலாம். சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படின்னு. சாஃப்ட் பாயில் பண்றதுக்கு 35 ml வாட்டர்ல வந்துட்டு 8 மினிட்ஸ் பாயில் ஆகும். மீடியம் பாயிலுக்கு பாத்தீங்கன்னா 60 ml வாட்டர்ல 11 மினிட்ஸ் ஆகும். ஹார்ட் பாயிலுக்கு பாத்தீங்கன்னா 85 ml ஆட் பண்ணணும் வாட்டர், 50 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எக் பாயிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா பாயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம எக் பவுச் தான் பண்ண போறோம். அதுக்கு எக் பவுச் ட்ரேல வந்துட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்பதான் ஈஸியா இருக்கும். இதுல நான் 2 எக்கை வந்துட்டு உடைச்சு ஊத்திக்கிறேன். இந்த எக் பவுச்சை நான் வந்துட்டு சாஃப்ட் பாயில் தான் பண்ண போறேன். அவ்வளவுதான். இப்போ குயிக்கா நம்மளோட எக் பவுச்சுமே ரெடி ஆயிருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட எக் பாயில் அண்ட் எக் பவுச் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. இதிலே பாத்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு குக் பண்ண போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 டச் ஆப்ரேஷன், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் அண்ட் ஓவர் ஹீட்டிங் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் ஆயிருச்சு. ரொம்பவே சூப்பரா. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆயிருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ட்ரேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இதோட மிஷினை மட்டும் ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணா போதும். ஸோ இந்த அமேசிங் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வைங்க, கை முடியல வைங்க. முடியாதப்பே பாகுவலி. அப்ப முடிச்சிச்சுன்னா ஏக்கா எனக்கு நோண்டி திங்கணும்க்கா. அது ஒரு இது ஆசை. இப்படி எடுத்து அப்படி சாப்பிடுவேன். சாப்பிடணும். ஆமா, நீங்க தான் கட் பண்ணி கொடுத்து நான் என்ன சாப்பிடுறது? கொஞ்சம் தட்டு கொஞ்சம் இதா இருக்கு. அது டிசைன் மாறி அதே வந்துருச்சு சொல்ல. அதாக்கா அன்னைக்கு கேட்டீங்க அப்படி இருக்கான்னு தரமாட்டேன். தூக்கி போறாங்க. எங்க நீ கொடுத்தா அம்மு கிடைப்பாளா? ஏமா பிடிங்க பிடிங்க. முத்துனது குடிச்சிட்டேன். சாப்பிடலாம் இருக்காது. அப்படி போடு. நாளைக்கு வேற நல்லதா கொடுத்தாதான் பிள்ளைங்க சாப்பிடுங்க. இல்லைன்னா அங்கே எங்களையும் சேர்த்து எடுத்துருந்தாங்களா? யாருக்கு 2 உனக்கு 2 யாராருக்கு 2 வேணும்பா? 1 மணி நேரம் கட்டிட்டு இருக்கேன்.
ஆ நல்லா கலராக இருக்குது, நல்லா சூப்பர் கலராக இருக்குது. பெரிய பெரிய